விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தமிழ் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்னென்னா, ஏலக்காயில் வேர் அழுகல் நோய் மூலயமா நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அந்த அழுகல் நோய் வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏலக்காய்கள் 120 நாள்லேருந்து 135 நாட்கள் வளரக்கூடிய ஒரு பயிர் வகை தான் ஏலக்காய். இதை எப்போ பெரும்பாலும் பயிரிடுவாங்கன்னா, ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துல வரைக்கும் பயிரிடுவாங்க. டிசம்பரில் அறுவடை பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் நிறையா நோய்கள் வரும். குறிப்பாக அழுகல் நோய் மூலயமா மகசூல் அதிகபட்சமாக பாதிக்கப்படும். இந்த அழுகல் நோய் எதுக்கு வருது, எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி மழை பெய்கிற டைம் பிற மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற பூஞ்சான்கள் அதிகமாக தாக்கும். அந்த பூஞ்சான் தாக்குறது மூலயமா வர்றது தான் இந்த வேர் அழுகல் நோய். இந்த பூஞ்சான்களுக்கு இந்த ஈரப்பதம் ரொம்ப பிடிக்கிறனால இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால இந்த பூஞ்சான்கள் தாக்குறதுனால வர்றது தான் இந்த வேர் அழுகல் நோய். இதை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா, நிறையா வழிகள் இருக்குது. நம்ம கெமிக்கல் மூலயமா கட்டுப்படுத்தலாம், இல்லை நம்ம அதாவது விதைக்கிறப்பே விதை நேர்த்தி பண்ணி கட்டுப்படுத்தலாம். அப்படின்னா இப்போ விதைச்சதுக்கப்புறம் அறுவடை சமயத்தில் இந்த மாதிரி அழுகல் நோய் வந்துச்சுன்னா குறிப்பாக நமக்கு கெமிக்கல் இது மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த கெமிக்கல் பூஞ்சான் கொல்லிகள் அடிக்கிறப்போ விவசாயிகள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த பூஞ்சான் கொல்லிகள் பொதுவாக நம்ம கடைகளுக்கு மருந்து வாங்க போகிறப்போ 2 பேர்கள் இருக்கும் அந்த பூஞ்சாங்கொல்லிகளுக்கு. அதாவது கெமிக்கல் நேமு, ட்ரேட் நேம்னு சொல்லுவாங்க. ட்ரேட் நேம்னா அந்தந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுறது தான் ட்ரேட் நேம். இப்போது இந்த பூஞ்சான்கொல்லியை ஒரு கம்பெனி தயாரித்து வெளியே வர்றது பேர் அது ட்ரேட் நேம். அந்த கம்பெனி அந்த பூஞ்சான்கொல்லிகளுக்கு அந்த நேம் வைப்பாங்க. அதே மாதிரி கெமிக்கல் நேம்னா அந்த பூஞ்சான்கொல்லியில் என்ன மருந்து இருக்குது அதை கெமிக்கல் நேம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த அழுகல் நோய் கட்டுப்படுத்துறதுக்கு அடிக்கிற பூஞ்சான்கொல்லியோட பேர் மேன்கோசெப். அது கெமிக்கல் நேம். அதே இது கடைகளில் அந்த மாதிரி நேமில் விற்க மாட்டாங்க. மேன்கோசெப்புங்கிற பேரில் விற்க மாட்டாங்க. அதை 1945 அப்படிங்கிற ஒரு ட்ரேட் நேம், அதாவது தொழில் பேர் அப்படி வச்சு தான் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த மேன்கோசெப்புங்கிறது இந்த அழுகல் நோய்க்கு எவ்வளோ செலுத்தணும்னா 1% செலுத்தணும். 1%னா 1 லிட்டர் தண்ணியில் 1 ml அப்படி செலுத்தணும். அப்படி இல்லை, இந்த மேன்கோசெப் இல்லைன்னா காப்பர் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது கெமிக்கல் நேம். அதோட ட்ரேட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 0.25% தெளிக்கணும். அது போக இது ரெண்டுமே இல்லைன்னா போடியாக்ஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. போடியாக்ஸ் மிக்சர் அது கெமிக்கல் நேம். அது 1% தெளிக்கணும். அதோட ட்ரேட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன் ஆர் காப்பர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பூஞ்சான்கொல்லிகளை நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை தெளிக்கிறது மூலயமா இந்த வேர் அழுகல் நோய், அந்த அழுகல் நோயில் நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கான பிரச்சனைகளும் மற்றும் அதோட தீர்வுகளுக்கு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பாருங்கள். விவசாயம் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம்.